வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து கீழமை நீதிமன்றங்களுக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேத்திக்கு நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோலேயே அதில் வந்து நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஷார்ட் வீடியோ பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் என்னது, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நியூஸ் அண்ட் வந்து ஜாப் அப்டேட் வந்து உங்களுக்கும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நேத்திக்கு நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணியிருந்த ஷார்ட் நோட்டீஸு. இதில் மொத்தம் வந்து 4 வகையான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு வந்து 4 கேட்டகரியில் ஜாபை பிரிச்சுருக்காங்க. இதில் ஏல இருக்க ஜாபுக்கு வந்து நம்ம வந்து 10th குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அண்ட் பி அண்ட் சிக்கு வந்து 8th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். லாஸ்ட்டாக டியில் கொடுத்துருக்க ஜாபுக்கு வந்து நம்ம வந்து எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதும்னு கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து 9வதாக கொடுத்துருக்க அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் தான். அதுக்கு டோட்டலாக வந்து 638 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தனித்தனியாக பிரித்து தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம். இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து வெப்சைட்லேயே போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டாக நேத்திக்கான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 97 இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் அண்டு 97 தமிழ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கல. அதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்மளோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணால் அதில் வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதிலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணேன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து டோட்டலாக 23 ஜாப்பும், எக்ஸாமினர், பாய்லிஃப், அப்புறம் ப்ராசஸ் சர்வர் இதுக்கெலாம் ஒரு 14 வேகன்சியும், பேலன்ஸ் இருக்க ஜாபுக்கு ஒரு 24 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. சைட்லேயே வந்து தமிழ் பிடிஎஃப் அண்ட் வந்து இங்கிலீஷ் பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப்மே கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கான பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண டேட்டு, நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய டேட்டு, தேர்வு கட்டணம் வந்து செலுத்த வேண்டிய கடைசி டேட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம தேர்வு கட்டணம் வந்து 28/5/2024 செலுத்தணும். லாஸ்ட் டேட் வந்து 27/5/2024 அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இணையதளம் மூலமாக மட்டுமே வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது, போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுறது அது மாதிரி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. எச்சரிக்கையை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து உயர்நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் அனைத்து ஆட்சேர்ப்பும் முற்றிலும் தகுதியின் அடிப்படையிலே நடத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. வேறு யார்கிட்டையும் நீங்கள் வந்து ரெக்கமெண்டுக்கும் போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யாராவது நான் இந்த மாதிரி ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு வந்து உங்களை ஏமாத்துனாங்கன்னா அதுலேயும் ஏமாந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து சில இடத்துல காசு கொடுத்து நீங்கள் ஏமாந்துட்டிங்கன்னா அதுக்கும் உயர்நீதிமன்றமும் வந்து எந்த பொறுப்பும் ஏற்றுக்காது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது முழுக்க வந்து தகுதியின் அடிப்படையில் தான் வந்து ஜாபுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருமே வந்து தவறான பாதையில் செல்ல வேண்டாம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறது நம்மளால் லேப்டாப்லேயோ அல்லது வந்து கம்ப்யூட்டரில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும், ஃபோனில் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்றதை அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தகுதியை வந்து நம்ம மறைச்சிருந்தா, இப்போ மேபி வந்து நிறைய பேர் வந்து டிகிரிஸ் முடிச்சிருப்பாங்க, டபுள் டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவங்களாம் நினைப்பாங்க இதுக்கு 10th 12th தானே குவாலிஃபிகேஷன், ஸோ வந்து நம்ம வந்து அவ்வளோ கொடுத்தா போதும் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நினைப்பாங்க. அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட தகுதி என்னவோ அதை வந்து முழு விவரத்தையும் கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனில். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து முழுமையான தகவல் வந்து உங்களை பற்றி கொடுக்கலன்றது அவங்களுக்கு தெரிய வந்ததுன்னா எந்த நிலைமையில் கூட நம்மளை வந்து அவங்க ஜாப்லேருந்து வெளியே எடுத்துருவோம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நீதித்துறைக்கு, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மாத்திரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கன்றதை கொடுத்துருக்காங்க. பல்வேறு பதவிகளுக்கு வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணலாம், ஆனால் வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை தேர்ந்தெடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ ரெண்டுமே இருக்கும். அது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து ஒரே நாளில் நடக்கும். ஸோ நம்ம அந்த டைமில் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஜாபுக்கும் அப்ளை பண்ணி வச்சுருந்தோன்னா நம்மளால் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரே நாளில் போய் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ வந்து அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் அது ஒரே டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க நீதித்துறைக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் வச்சுருந்திங்கன்னா அதையும் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது தமிழ் வழி கல்வி சான்றிதழ் இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அலுவலக உதவியாளர் வந்து 23 வேகன்சி வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், 15,700 58,100 வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டில் வந்து நம்ம வந்து எஸ்சி எஸ்டி சமூகத்தினர் சேர்ந்தவங்களாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிசி கம்யூனிட்டி, பிசி எம்பிசி டிஎன்சிலாம் இருந்தாங்கன்னா
அவங்க 34 வயசு வரைக்கும் ஓசி கம்யூனிட்டியில் இருப்பாங்கள்ல யூஆர் கேண்டிடேட் அவங்களாம் வந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி மட்டும் பிறந்திருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் விடோ வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து அவங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து விலக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கலாம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு, முன்னாள் இராணுவத்தினருக்கு, தேசிய மாணவர் படை அதாவது என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு, கொத்தடிமை தொழிலாளர், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்ட தகுதிக்கு மீறின தகுதி வச்சுருக்கவங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 10th தான் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா நம்ம 12th டிகிரிலாம் வச்சுருந்தோன்னா நமக்கும் வந்து ஏஜ் லிமிட்ன்றது கிடையாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஜ் லிமிட் இல்லைன்னு கொடுத்துட்டு லாஸ்ட் லைனில் வந்து 60 வயது வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அந்த 32 வயசு, 34 வயசு, 37 வயசு இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டில் வராது. மற்றபடி வந்து 60 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான கல்வி தகுதி பார்த்தோன்னா கல்வி தகுதி வந்து 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி அல்லது அதற்கு நிகராக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்ன்றதை கொடுத்துருக்காங்க. அது கூடவே கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா இப்போ 2 பேர் வந்து ஒரே மார்க்கில் நிற்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தில் யாருக்கு போஸ்டிங் போகும்னா யார்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரையில் நமக்கு பிசிக்கு யூஆர் கேண்டிடேட்டுக்குலாம் வந்து 500 ரூபா தேர்வு கட்டணமும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து முழு கட்டண விலக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முழு கட்டண விலக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது எதுவுமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பணியின் தன்மை வந்து எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஒர்க் நேச்சரில் நார்மலாக வந்து வீட்டு வேலையிலேருந்து, தோட்ட வேலையிலேருந்து, ஆஃபீஸ் வேலையிலேருந்து எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நார்மலாக வந்து சுத்தம் செய்கிற வேலைகள் எல்லாமே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லீவு நாளில் வந்து மேலதிகாரிகள் நமக்கு ஏதாவது ஒர்க்கு கொடுத்தா கூட அதை மாதிரி வேலையெல்லாம் வந்து நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ 3 வகையில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கு நமக்கு டோட்டல் வந்து 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். 50 மார்க்குக்கு தமிழும், 50 மார்க்குக்கு பொது அறிவு இருக்கும். தமிழ் வந்து 50 மார்க்குக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வுக்கான மார்க்கையும் நமக்கு கட் ஆஃபில் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து தமிழில் வந்து அவங்க தகுதி தேர்வுக்கான மார்க் மட்டும் எடுத்தால் போதுன்னு யாருமே நினைக்காதீங்க. தமிழில் வந்து ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பகுதி ஆ மற்றும் ஆக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் படி நம்ம பார்த்தோன்னா நமக்கு 8ஆம் வகுப்பு தான் வந்து தகுதியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ் புக்கு வந்து படித்தாலே தமிழுக்கு போதும். நெக்ஸ்ட்டு செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு 70 மார்க்குக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ ஒரு 30 மார்க்குக்கு, டோட்டலாக வந்து 200. ரிட்டன் எக்ஸாமில் ஒரு 100 மார்க்குக்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கலில் ஒரு 70, இன்டர்வியூவில் ஒரு 30. 200க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்க அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த தெரிவு பட்டியல் தயாரித்தல் இந்த 9வது பாயிண்டில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டுத்தையுமே வந்து கட் ஆஃப் மார்க்குக்கு எடுப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டியில் எடுக்கிற மார்க்கை வந்து கட் ஆஃப்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்வு நடைபெறும் இடத்தை பொறுத்தளவில் பொதுவாக வந்து எந்த மாவட்டத்தோட கீழமை நீதிமன்றத்தில் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த மாவட்டத்தோட கீழமை நீதிமன்றத்தில் எக்ஸாம் நடக்கலாம். அப்படி இல்லைனா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எங்கே சொல்லுதோ அங்கே வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அப்ளை பண்ண போகிறவங்க இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம கம்யூனிட்டிக்கு இதில் வந்து வேகன்சி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.